ஏன் அழுகுற? ஏய் ஏன் என்ன குத்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம். சரி ஒருத்தர் குத்துட்டு யாருமா யாருமா உள்ள சரி நம்ம பத்திரிக்கை போலாம். யாரு? ஜெயா 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 யாருப்பா இருக்கிறாங்களா? வாங்க வாங்க உள்ள வாங்க 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 அம்மா போயிட்டாங்க உங்க மாமியார் மாமனாரு காஞ்சிபுரம் போயிருக்காங்கம்மா. சரிம்மா வந்தா அந்த பத்திரிக்கை கொடுத்துருங்க. அப்படிங்களா? என்ன தங்கோ ஏன் அழுகுற? ஒண்ணு இல்லம்மா பாப்பா அழுகுறாங்க. சும்மா வாங்க வாங்க வாங்க. இல்லம்மா. சும்மா பாப்பா நான் வச்சுட்டேம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தண்ணி தான் குடிங்க. சரி, வாங்க, வாங்க. செல்ல வந்துருங்க. கொடுங்க, நான் தூக்கிட்டு கொடுங்க. அவ வர மாட்டான்றாங்க. சரி, எப்போ birthday? இது அடுத்த வெள்ளிக்கிழமை போல இருக்கு. பாப்பா அழகா இருக்காங்கல்ல. அவங்க ஒரு பாப்பாவே அவங்க இப்படி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்காங்க. சரி இருப்பா, அவங்க போறாங்க. போய் அனுப்பிச்சு விட்டு வரேன். ஏன்பா எதனா அறிவு இருக்குதான்னு கேக்குறேன். அந்த அவளுக்கு 5 வருஷமா எதுவுமே இல்லாதது, ஒரு பூச்சி புழு எதுவுமே இல்லாதது. அந்த இடத்துல போய் அங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு அம்மான்னு கூப்பிடுறியே, உனக்கு என்ன தெளிவு இருக்குதா? அந்த குழந்தை வேற வாங்கறதுக்கு வருது, நீ கும்பூன்னு நின்னுக்கிற. நான் பரவாயில்லமா இருக்கட்டும், குழந்தை இருக்கட்டும்மான்னு நான் சொல்றேன். நீங்க அந்த பொண்ணுக்கு பத்திரிக்கை கொடுக்குற இடத்துல இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நம்ம குழந்தைக்கு திருஷ்டி ஆயிடும்ல. அந்த பொண்ணுக்கு தான் தெரியல, அறிவு இல்லை. என்னடா நம்மளுக்கு தான் இல்லையே, நம்ம அந்த குழந்தை தூக்குறமாங்கன்னா நினச்சிக்குவாங்க. அந்த பொண்ணுக்கு அறிவு இல்லை, வந்து தூக்கிட்டு ஓடி ஆண்டு தூக்கிட்டு. குழந்தைனாலுமே எல்லாருக்கும் ஒரு ஆசை. அதுக்கு போய் இப்படி பேசலாமா? ஒரு பத்திரிக்கை கொடுக்குற இடத்துல இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. தப்பு அது. அம்மா குழந்தைக்கு திருஷ்டி வந்துச்சுன்னா அப்பதான் தெரியும் உங்களுக்கு. அவன் வந்து நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணு நடந்தது, அதுக்கு திருஷ்டி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வேற வீட்டுக்கு கொடுக்கலாம். டைம் ஆயிடுச்சு. ஏன் அழுகுற? ஏய் ஏன் என்னாச்சு? ஏன் அழுகுற? ஏய் என்ன லலி? ஏய் எதுக்கு அழுகுற? என்னாச்சு? நம்ம வீட்டுக்கு இப்போ நோட்டீஸுக்கு வந்தாங்களப்பா. ஆமா. நம்ம மனசுல எதுனா இருக்குதா? எதுவும் இல்லை. என்னாச்சு? அந்த பாப்பா வாங்குறேன்னா அந்த அம்மா வெளியே சொல்லினே இருக்காங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட. ஏன் நீங்க ஏங்க அந்த குழந்தை அவங்க அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறீங்க? அந்த பொண்ணுக்கு 5 வருஷமா குழந்தை இல்லை அப்படி சொல்லுங்க. சரி சரி நீ அழுவாத. கண்டிப்பா நம்மளுக்கும் குழந்தை வரும். எனக்கு நீங்க குழந்தை, உங்களுக்கு நான் குழந்தை தானே நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லாத தானே நம்ம இருக்கிறோம். எப்படி நம்மள ஞாபகப்படுத்துறாங்க பாருப்பா. சரி விடு. என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க, நானும் அதுல ஒத்தி தானே. எங்களையே இப்படி கஷ்டப்படுத்துறாங்க இருக்கிறவங்க எல்லாம். கவலைப்படாத, நம்மளுக்கும் ஒரு குழந்தை வரும். நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் வாழ்க்கையில. அதை மறந்துட்டு நம்ம 2 பேரும் குழந்தையா தானப்பா இருக்கோம். அவங்க ஒண்டி ஏப்பா இப்படி பண்றாங்க? நம்மளுக்கு கடவுள் இப்ப குழந்தை கொடுக்கணும்னா கொஞ்சம் லேட்டா கூட கொடுப்போம். அது ஏதோ ஒரு காரணம் தானே இருக்கும் நம்மளுக்கு. இப்ப இல்லன்னா எங்களுக்கு இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம், இன்னும் 5 வருஷம் கழிச்சு கூட பெற்றுக்கலாம். இப்பதானே கல்யாணம் 5 வருஷம் தானே ஆயிருக்கு. இவ்வளவு சீக்கிரமா குழந்தைய பெற்றுக்கலன்னா அதுக்கு என்னப்பா பண்றது? கடவுள் நம்மளுக்கு கொடுக்கல, லேட்டா கொடுப்பாங்க. அது எதுனா ஒரு காரணம் இருக்கும். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த டைம் அத்தை மாமா இருந்ததா என்ன அவங்க எப்படி சண்டை வாங்கியிருப்பாங்க பாருடி. இப்ப கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் குழந்தை இருக்கு, உனக்கு குழந்தை இல்லாட்டி என்ன வீட்டை விட்டு தட்டி விட்டுற மாட்டாங்க. அது எப்படி தருவாங்க? நான் தான் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்கல்ல. அவங்களும் உன்னை புரிஞ்சுக்கணும்னாங்க. இத்தனை வருஷமா அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. யார் என்ன சொல்றாங்களோ நம்மளுக்கு தேவையில்லாது. நான் எதனா சொன்னாதான் நீ கோச்சிக்கணும், என்னுடைய அப்பா அம்மா எதனா சொன்னாதான் நீ கோச்சிக்கணும். அவங்களே எதுவும் சொல்றது இல்லை. மற்றவங்களுக்காக நம்ம வாழணும்னு அவசியமே இல்லை லலிதா. நம்மளுக்காக நம்ம வாழ்ந்தாலே போதும். சரியா? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வரும்.